friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்தறலாம். நான் வந்து ஒரு 300 grams பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்துர்க்கேன். வேக வைக்கிறப்போ கொஞ்சமா உப்பு எண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுத்தோம்னா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். வெஜிடபிள்ஸ் பாத்தீங்க அப்படினா முட்டைக்கோஸ், வெங்காயம், கொடமிளகாய், பீன்ஸ், கேரட், ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒவ்வொரு கப் எடுத்து வச்சிருக்கேன். பன்னீர் பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். முட்டை 4, காரத்துக்கு 2-3 பச்சை மிளகாய் இதையும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 7 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி இதையும் நல்ல பொடி பொடியா துருவி வச்சுக்கலாம். சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முதல்ல நம்ம எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் உடைச்சி ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் உப்பு சேர்ந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு துருவி வச்சுக்கதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக ஃப்ரை ஆனோன்னா மீதி இருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் மட்டும் கொஞ்சம் எல்லா காயும் ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இது காய் வந்து எல்லாமே ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ இதில் பீன்ஸு, கேரட், கோஸ் 3ஐயும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 30% ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ வந்து இதில் குடமிளகாய் சேர்க்குறோம். ஏன் ஒன்றா சேர்க்கல அப்படின்னா குடமிளகாய் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு மட்டும். ஏன்னா ஆல்ரெடி ரைஸ்லேயும் சேர்த்துருக்கோம், எக்லேயும் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த காய்க்கு மட்டும் சேர்த்தா போதுமானது. இப்போ எல்லாம் ஒரு 70% ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் தக்காளி சாஸ் ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக மீதி இருக்க இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், கடைசியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.
இதை எடுத்து இப்போ சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.